கானா பாடகரான நவகம்புர கணேஷ் என அழைக்கப்படும் முத்துலிங்கம் கணேஷ் அவர்களின் பூதவுடல் கொழும்பு மாதம்பிட்டி பொது மயானத்தில் ஏராளமான கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் தகனம் செய்யப்பட்டது. அவர் கடந்த சனிக்கிழமை தனது 60வது வயதில் காலமானார். 4 பிள்ளைகளின் தந்தையான அமரர் நவகம்புர கணேஷின் பூதவுடல் கொழும்பு 14 நவகம்புரவில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. கலைஞர்களின் அஞ்சலிக்காக பூதவுடல் கொழும்பு 7 பௌத்தோலக மாவட்டத்தில் உள்ள சுதர்ஷி கலாசார நிலையத்தின் கலைஞர் காமினி பொன்சேகா ஞாபகார்த்த மண்டபத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சிங்கள கலாசார நிறுவனத்தின் இந்த மண்டபத்தில் தமிழ் கலைஞர் ஒருவருக்கு இறுதி அஞ்சலி நடந்தேறியது வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து அன்னாரின் பூதவுடல் அங்கிருந்து கொழும்பு 14 அமைந்துள்ள மாதம்பட்டி பொது மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகன கிரியைகள் இடம்பெற்றன. கொழும்பின் கலை உலகில் தனித்துவமான இடத்தை பிடித்த நவகம்புர கணேஷ் தனது கலை வாழ்க்கை பயணத்தை கொழும்பில் உள்ள பிரபல இசைக்கலைஞர் தாஸின் கலைவாணி இசைக்குழுவில் ஆலயங்களில் பக்தி பாடல்களை பாடி ஆரம்பித்தார். பின்னர் இசை மேடைகளில் கானா பாடல்களை பாடி பெரும் புகழடைந்தார். அவர் பாடிய பாடல்களில் குறிப்பாக மட்டக்கொழியில் கட்டகவுன் உடுத்தி என்ற பாடல் மிகவும் பிரபலமடைந்து நவகம்புர கணேஷ் என்ற பெயரை உச்சத்தை தொட வைத்தது. அத்துடன் அவர் பல மேடைகளிலும் இசை நிகழ்ச்சிகளிலும் இசையமைப்பாளர் தேவாவின் கானா பாடல்களிலும் பாடி வந்தார். சிறிது காலமாக சுகவீனமுற்று தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நவகம்புர கணேஷுக்கு அண்மையில் கொழும்பு பிரதேச செயலகம் நடத்திய கலைஞர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் அரச சாகித்ய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுவே அவர் தனது கலை வாழ்வின் உச்ச அங்கீகாரத்தை பெற்ற இறுதி நிகழ்வாக அமைந்தது. நவகம்புர கணேஷின் மறைவு இலங்கை கலை உலகிற்கு ஒரு பேரிழப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.